எஸ்எஸ்சி ஜிடி அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்க. இல்ல 19th மே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல மேத் அண்ட் ஜிகே டாபிக் என்ன மாதிரி கேட்டுருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதிட்டு வந்த ஸ்டூடெண்ட் அவங்களோட ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க, அதை வந்து பார்த்துக்கலாம். ஜிகே பொறுத்தளவுக்கு வந்து பாருங்களேன். ஸோ சென்சஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின், 5 இயர் பிளானு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்களாம். அதே மாதிரி ரீசனிங் வந்து ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. மேத் பொறுத்தளவுக்கு என்னன்னா கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ் வந்து டஃபா இருந்திருக்கு, பட் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா இருக்கு, நார்மலா போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அப்கமிங் டேஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் ரொம்ப வந்து என்ன பண்ண வேணாம், பயப்பட வேணாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. கண்டிப்பா நீங்க படிச்சிருப்பீங்க, ஓகேவா? அதுக்குள்ளதான் கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதனால என்னன்னா நீங்க என்ன படிச்சீங்களோ அதை ப்ராப்பரா என்ன பண்ணிட்டு போனா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ரிவிஷன் வந்து இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஸோ அதை வந்து பண்ணாம போயிடாதீங்க. நல்லா ரிவிஷன் பண்ணுங்க, நல்லா கான்ஃபிடண்டா போய் எழுதுங்க. கண்டிப்பா உங்களை நல்லா ஸ்கோர் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இல்லை ஹிந்தி சேனல்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து மேத் அண்ட் ஜிகே கூட கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க, அது வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டூ நம்பர் ஆர் இந்த ரேஷியோ 5:7 அண்ட் தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF இஸ் 11. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இது எல்சிஎம் HCF ரைட்டா? முதல்ல இந்த கொஸ்டினை பார்த்தனே உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆனா, நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன், ஒரு டாபிக் இருக்குன்னா அது என்ன டாபிக், அந்த டாபிக்ல அது என்ன டைப், ஒவ்வொரு டைப்பையும் சால்வ் பண்றதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன ஆர்டரா மைண்ட்ல இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா டக்கு டக்குன்னு உங்களால் ரீகலெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். இது எல்லாமே நான் எல்சிஎம் HCF டீச் பண்ணியிருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த கம்ப்ளீட் வந்து கோர்ஸை மட்டும் பார்த்துட்டு போங்க. இந்த கோர்ஸுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தான் கொடுக்குறேன். சரி, இப்போ வாங்கலாம். இப்போ அவன் என்ன சொல்றான், 2 நம்பர் ஆனா நம்பர் தெரில, ஆனா அவன் ரேஷியோ கொடுத்துறான். எப்போதும் இந்த ரேஷியோல கொடுத்துட்டாவே அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5x அண்ட் வந்து 7x எடுப்போம் ரைட்டா? இப்போ 5x அண்ட் 7x இதுக்கு HCF பார்த்தோன்னா என்ன வரும்? எக்ஸ் தான் காமனா இருக்கு. அப்போ எக்ஸ் தான் இதோட HCF. HCF-ஓட வேல்யூ கொடுத்துட்டான் 11. அப்போ HCF வச்சு நான் என்ன பண்ணிடுறேன், 5 × 11 எடுப்பேன், 7 × 11 எடுப்பேன் ரைட்டா? ஸோ இதை வச்சு அந்த 2 நம்பரை கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சு அந்த 2 நம்பரும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா 22 வரும். அவ்வளவுதான். பேசிக் அந்த ஃபார்மட் தெரியணும். முதல்ல HCFனாவே இந்த மாதிரி ஏன் எக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா கரெக்டா ஆன்சர் கொடுக்க முடியும். சரி, ஸோ ஒரு கொஸ்டின் தான் என்ன கிடைச்சதுன்னா மேத்ஸ்ல கிடைச்சது, மிச்சம் எல்லாமே ஜிகே பார்க்கலாம். ஹூ வாஸ் த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா அப் டு மே 2025? இது வந்து கரண்ட் அஃபேர் இந்த பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின் அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடா எப்போது என்னன்னா எஸ்எஸ்சி ஜிடியில வந்து கேட்கறதாம். இப்ப இது ரிலேட்டடா நம்ம வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர் லேர்ன் பண்ணிருக்கணுமா? எஸ். நான் டிசம்பர் மாசம் கரண்ட் அஃபேர் உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டா எடுக்கும் போது அதுல வந்து சொல்லியிருப்பேன். அதை நல்லா கவனிங்க. டிசம்பர்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா புதுசான சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கான சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு. அது யாருன்னா ராஜ்குமார் கோயல். ஸோ ராஜ்குமார் கோயல் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாசம் டிசம்பர் 2025. அது வரைக்கும் அது முன்னாடி யார் இருந்திருப்பா? மே மாசம் வந்துன்னா அது வரைக்கும் யார் இருந்திருப்பான்னா ஹீராலால் சாமரியா. ஸோ ஹீராலால் சாமரியா இவர் தான் வந்து இருந்திருக்காரு. பட் நான் என்ன கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு அப்பமிங்ல, அதாவது புதுசா யார் அப்பாயின் பண்ணாலும் அவங்கள வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன். பட் அவன் என்ன கேட்டிருக்கான், யார் அதுக்கு முன்னாடி இருந்தாங்க அந்த மாதிரி கேட்டிருக்கான். இது வந்து ஒரு ஈஸி கிடையாது, கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். பட் இந்த ஏரியால இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியணும், அதனாலதான் சொல்றேன். அடுத்து, ரிச் முகல் எரா மொனுமெண்ட் நோன் அஸ் த பேபி தாஜ். எல்லாம் கவனிங்க. தாஜ்னு தாஜ்மஹால் போகக்கூடாது. அதாவது பேபி தாஜ்னா தாஜ்மஹாலோட டிசைன் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி தாஜ்மஹாலை கெட்டுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு கெட்டிருக்காங்களாம். சோ அந்த மாதிரி சிமிலாரிட்டி டிசைன் இருக்கனால அதுக்கு ஒரு செல்ல பேர் வந்து பேபி தாஜ் அப்படின்னு சொல்லப்படுது. அது எது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதாவது தோம்ப் ஆஃப் இதிமத் உத் தௌலா, அதாவது இதிமாத் உத் தௌலாவோட கல்லறை தான் என்ன சொல்றாங்கன்னா பேபி தாஜ் சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் என்னன்னா அந்த டிசைனோட சிமிலாரிட்டி இருக்கனால. கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் வரும். அடுத்து, which of the following new disease resistant chili variety recently developed by the Indian Institute of Horticulture Research? அதோட பேர் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ அர்கா நிகிரா. அர்கா நிகிரா இதுதான் என்னன்னா நியூ வெரைட்டி ஆஃப் வந்து சில்லின்னு சொல்றாங்க.
இதன் டிசீஸ் ரெசிஸ்டண்டா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து கரண்ட் அஃபேர் இருந்திருக்கலாம், பட் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து சச்சின் டெண்டுல்கர் 100வது செஞ்சுரிய, 100வது அவரோட இன்டர்நேஷனல் செஞ்சுரிய எந்த கண்ட்ரிக்கு அகைன்ஸ்டா அண்ட் எங்க வந்து அதை பண்ணாருன்னு சொல்றாங்க. எந்த கண்ட்ரினா அது பங்களாதேஷ். எந்த கண்ட்ரினா பங்களாதேஷ். அது எங்கன்னா ஷெரி பங்களா நேஷனல் ஸ்டேடியம். அதுவும் எங்க தான் இருக்குன்னா பங்களாதேஷ்ல இருக்கு. இது என்னன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். அதாவது ஸ்போர்ட்ஸ்ல ஒவ்வொரு ஒவ்வொரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரிக்கெட் இருக்குன்னா கிரிக்கெட்ல இருக்க ஜாம்பவான்ஸ்ல யாரெல்லாம் ஃபேமஸான இருக்காங்களோ அவங்கள பத்தி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். அதன்படி பார்க்கும்போது சச்சின் டெண்டுல்கர் மாஸ்டர் பிளாஸ்டர் அவரோட 100வது செஞ்சுரி 2012 பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா இருக்கும்போது என்ன பண்ணா அடிச்சிருப்பாரு. ஸோ அதனால என்ன வரும்? கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்து எத்தனை டைமென்ஷன் நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ரிலீஸ் பண்றாங்களா. அதுக்கு என்னென்ன டைமென்ஷன்லாம் எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ நெட்வொர்க் ரெடினஸ் நல்லா கவனிங்க. நெட்வொர்க்னா கம்யூனிகேஷன் பண்றதுக்கு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையே கம்யூனிகேஷன் லெவல்ல எந்த அளவு அந்த ஒரு நாடு வந்துன்னா ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு அது மாதிரி பாக்குறதுக்காக. அதுல உங்க பில்லர் என்ன இருக்குன்னா டெக்னாலஜி, பீப்புள், கவர்னன்ஸ் அண்ட் வந்து இம்பாக்ட் வந்து என்னன்னா 4 விதமான டைமென்ஷனை எடுத்து வச்சு என்னன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து அதுக்கான என்ன பண்றாங்கன்னா லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஆன்சர் பி தான் வரும். அடுத்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 5ல யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் எத்தனாவது சாப்டர் அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. ஸோ சாப்டர் 1லயே என்னன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டார்ட் ஆகும். நம்ம பாலிட்டில கம்ப்ளீட்டா நல்லா கவனிங்க. பிரசிடென்டோட இதுல தான் என்னன்னா எது ஸ்டார்ட் ஆகும்? முதல்ல யூனியன் எக்ஸிக்யூட்டிவோட ஸ்டார்ட் ஆகும். இங்க நான் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கும் போதே ப்ராப்பரா சொல்லியிருப்பேன். மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து வாட் பர்பஸ் were the canal originating from the Kaveri river primarily used in the Chola empire. ஸோ சோலா பீரியட் சரி இப்ப சரி காவேரி ரிவரோட அந்த கேனல்ஸ்ல இருந்து கேனல்ஸ்னா என்ன நதியிலிருந்து கிளைந்த கால்வாய்கள் இருக்குமா அது எதற்காக பயன்படுத்தப்படுதுன்னா விவசாயத்திற்காகவும் மற்றும் பாசனத்திற்காக தான். இப்பயும் அதே மாதிரி பண்றாங்க. சோழா பீரியட்ல இருந்து வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஆன்சர் வந்து பீதா வரும். இது ஒரு லாஜிக்கலான கொஸ்டின். அடுத்து நித்தி ஆயோக்கோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. இது எக்கானமி ரேட்டா. ஏன்னா எக்கானமில இந்த 5 இயர் பிளான் எண்டுல ஏன்னா 5 இயர் பிளான் என்ன பிளானிங் கமிஷன் இருக்கும். அது முடிஞ்சு என்ன வரும் நித்தி ஆயோக் வரும். ஸோ நித்தி ஆயோக்கோட ஒரு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஜஸ்ட் என்ன திங்க் டேங்காக தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே லேர்ன் பண்ணி தான் இது வந்து ஈஸியான கொஸ்டின். ஆன்சர் பி வரும். அடுத்து ஹூ preside ஓவர் த ராஜ்யசபா இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ராஜ்யசபாவோட யாரு தலைவர்னா வைஸ் பிரசிடென்ட் தான். வைஸ் பிரசிடென்ட் இல்லாத போது யாரு தலைவரா இருப்பாங்கன்னா டிப்யூட்டி சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா தான். ஆப்ஷன் பி தான். அகைன் இதுவும் பாலிட்டில எடுத்திருக்காங்க. அடுத்து நீலம் சஞ்சீவ் ரெட்டி த ஒன்லி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹூ வாஸ் எலெக்டட் அன்அப்போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் த ஒன்லி பர்சன் எந்த 1977ல நல்லா கவிங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி அன்அப்போஸ்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு வின் எ பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அஸ் அ இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இல்லை கவனிங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாவே நின்று பிரசிடென்டோட எலெக்ஷன்ல யாரு வின் பண்ணனா விவி கிரி. ஸோ விவி கிரி இந்த இடத்துல இருக்காங்க 1969 பீரியட் இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. ஆப்ஷன் பி தான் வரும். அடுத்து ஹூ இஸ் த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வித் ரெக்கார்ட் ஆஃப் ஹையஸ்ட் டிரான்ஸ்ஃபர் 57 டைம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அசோக் கேமா. இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு இவங்க பத்தி வந்துன்னா கொஞ்சம் அதாவது இந்த எத்திக்ஸ் ரிலேட்டடா இல்லை ஒரு வந்துன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா எப்படி இருக்கணும் எவ்வளவு ஹானஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று எடுத்துக்காட்டே என்னன்னா இவ்வளவுதான் சொல்லுவாங்க. அசோக் கேமா 57 டைம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாரு. ரொம்ப வந்து என்ன பண்றதுன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாரு. ஸோ அதனாலே அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது வந்து மாத்திடுவாங்க. இப்போ ரீசெண்டா 2025 ரிட்டையர்மெண்ட் ஆனார். ஸோ அதனால மேபி வந்துன்னா இதை பத்தி கேட்டிருக்கலாம். அடுத்து சக்ரி ஃபோக் டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டோட ஃபேமஸான ஃபோக் டான்ஸ் கேட்குறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர். இவ்வளவு கொஸ்டின் தான் வந்து கிடைச்சது. நான் கிடைச்சத வச்சு கொடுத்துருக்கேன். இது இல்லாம வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.